வணக்கம் மகளே. இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகணும்னு சொன்னால் ப்ளவுஸ் கட்டிங் தான். 36 இன்ச்சு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கட்டிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இடுப்பு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை 2 லைன் போட்டுக்கொள்ளலாம். அது 1 இன்ச்சு அகலத்தில் இருந்தால் போதும். இதோட ஹைட்டு 15 இன்ச்சு. ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு 1 பாயிண்ட் இருந்தால் போதும். இந்த 2 லைனையும் போட்டு எடுத்துக்கொள்வோம். நெக்கோட வித்து வந்து நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் வித்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். தையலுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு 1 பாயிண்ட் 6 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும். நெக்கோட இறக்கம் வந்து 9.5 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக்கை வரைஞ்சி எடுத்துக்கொள்வோம். அதில் ஜூ நெக் தான் போடுறேன். அதை வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். என்னோட ஆம்கோல் ரகம் 5.5 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்கோல் செஸ்டோட அளவு 6ல் ஒரு பாகம் எடுத்து அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சுக்கிட்டா சரியாகும். இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட்டோட அளவை பார்க்கலாம். 36 இன்ச்சு ப்ளஸ் 4 இன்ச்சு லூஸுக்கு வச்சுட்டு கூட்டினீங்கன்னா 40 இன்ச்சு வரும். அந்த 40 இன்ச்சு 4ஆல் பிரித்தோம்னா 10 இன்ச்சு வரும். இதான் நமக்கு ரெடி அளவு. அந்த ரெடி அளவை சைட்டில் வச்சுட்டு சிம்மில் வச்சு 1.5 இன்ச்சு வச்சுட்டு அந்த லைனை போட்டு எடுக்கலாம். அவங்களுக்கு வரைகிறதுக்கு நான் 1.5 இன்ச்சு இதில் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த 1.5 இன்ச்சு புள்ளியும் மற்ற ஆம்கோல் லைனும் சரியாக வரணும். இந்த லைனையும் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். பேக் பார்ட்டில் நம்ம 20 இன்ச்சு வரும். ஃப்ரண்டில் 16 இன்ச்சு வரும். நமக்கு மொத்தம் 36 இன்ச்சு கிடைக்கும். அதை ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் அந்த தைக்கிற அளவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம முன்னுக்கு ஃப்ரண்டில் மெயின் டாட் பிடிப்போம். அதில் 1.5 இன்ச்சு போயிடும். ஆம்கோல் டாட்டில் 1 இன்ச்சு போயிடும். நமக்கு அந்த நம்ம எக்ஸ்ட்ராவை வைக்கிற 4 இன்ச்சு அதில் மைனஸ் ஆகிடும். அப்போ நமக்கு ஃப்ரண்டில் 16 இன்ச்சு நமக்கு வரும். பேக்கில் 20 இன்ச்சு வரும். இதே போல் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த அளவை வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃப்ரண்டை மார்க் பண்ணி கொடுப்போம். நெக்கோட லைன், ஷோல்டர் லைன், இந்த ஆம்கோல் வளைவெல்லாம் அதே மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம். இதில் சைடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரேஞ்சு விடணும். அது நமக்கு அந்த ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு வைக்கிறேன். அந்த சைடில் வச்சு அந்த 1/2 இன்ச்சுக்கு ஃப்ரண்டில் 6 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த அளவுகள் சரியாக கிடைக்கும். நமக்கு அந்த லைனை போட்டு எடுத்துக்கொள்ளலாம்.
நெக்கையும் வரைஞ்சி எடுத்துட்டு சைடில் வச்சு நம்ம அரைஞ்சி அதிகபட்சம் பார்க்க அதையும் வரைஞ்சி விட்டுட்டு இப்போ நெக்கை யூ நெக் தான். இந்த நெக்கு நீங்கள் வரையும் போது அந்த 1 இன்ச்சுக்குள்ளே அந்த வளைவு எடுத்துருவோம். அதுக்கு மேலுக்கு வரக்கூடாது. வந்ததுன்றா தான் அந்த ஷோல்டரை அது இழுத்து பிடிக்கும். பிறகு உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரும். இப்போ நான் மெயின் டாட் வந்து பிடிக்கிற அளவை சொல்கிறேன். இது வந்து நீங்கள் நெக்கு நான் 3 இன்ச்சு வச்சோம். அதில் இந்த 1 இன்ச்சு அதிகம் எடுத்து 4 இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த மெயின் டாட்டோட சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இதான் அந்த சென்டர் பாயிண்ட் எடுக்கிற ஃபார்முலா. எல்லாத்துக்கும் நீங்கள் இது மாதிரி தான் எடுக்கணும். 2 இன்ச்சு 2 இன்ச்சு நான் வச்சிருக்கேன் 2 பக்கமும். அந்த லைனையும் போட்டு எடுத்துக்கொண்டு இப்போ இதை கட் பண்ணி எடுக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் தான். மற்றது சென்டரில் கேப் வர ப்ளவுஸ். நீங்கள் பேக்கில் நம்ம 2 இன்ச்சு அதிகம் வச்சு வெட்டினா தான் அந்த அந்த ஷோல்டர் ரக்கம் உங்களுக்கு கொஞ்சம் தவிர்க்கலாம். என்னென்னா முன்னுக்கு 2 இன்ச்சு குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த இழுத்து போடக்குள்ள அந்த ஷோல்டர் நல்லா ஃபிட்டாக இருக்கும். அப்போ அந்த ஃபால்ட்டும் வராது. ஆம்கோலுக்குள்ள ஒரு 1/4 இன்ச்சு அளவு வெட்டி எடுத்தீங்கன்னா போதும். அதிகம் தேவையில்லை. ஸ்லீவை வரைஞ்சி எடுக்கலாம். லைனிங் ப்ளவுஸ்ன்றபடியாக ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். நம்ம தச்சு பிரட்டுறதுக்கு தானே 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இதோட ஹைட்டு 10 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு வச்சுட்டு அந்த லைனை நம்ம போட்டு எடுத்து கொள்ளலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு 6 இன்ச்சு உயரத்தில் ஒரு அளவு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு இதில் 11 இன்ச்சு வந்ததுன்னா 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதோட 1.5 இன்ச்சு நீங்கள் அதிகம் எடுத்தீங்கன்னா அந்த ஆம்கோலோட இறக்கம் கிடச்சிடும். அந்த மார்க்கை வச்சுட்டு அதை கட் பண்ண முதல் பேக் பார்ட்டில் இருக்கிற ஆம்களும் இந்த ஸ்லீவோட ஆம்களும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் வெட்டணும். இதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் ஸ்லீவில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பேக் பார்ட்டில் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு 1 பாயிண்ட் குறைவாக இருக்குது. நான் அதிகம் வச்சுருக்கேன். இதோட அடிக்கையோட அகலம் 10 இன்ச்சு, நான் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனை போட்டு எடுத்து சீமையில் கொஞ்சம் 1.5 இன்ச்சு வச்சுட்டு இதை வரைஞ்சி எடுத்துக்கொள்வோம். ஷோல்டரில் அந்த தைக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு தான் அந்த வளைவு எடுக்கணும். ஒன்றரை இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்து அதுக்கு பிறகு தான் அந்த வளைவை வளைச்சி எடுக்கணும்.
சைட் மார்க்கு வச்சுட்டு நம்ம கவர் தட்டை வெட்டி எடுக்கலாம். இதில் வந்து அரேஞ்சு நீங்கள் வச்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த வளைவு லைனையும் போட்டு எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க்கை போட்டு வச்சுக்கொண்டா நல்லா. பேக் அந்த தைக்கும்போது நான் முதல் சொன்னது போல தான் நான் பேக்கில் 20 இன்ச்சு வர வேணும். மீதி 16 இன்ச்சும் ஃப்ரண்டில் வரும். ஃப்ரண்டில் எடுத்துக்கிட்டா சரியாக வரும். நீங்கள் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் வெட்டியிருக்கோம். அதை டாட்டுகள் பிடிக்க, ஆம்கள் டாட்டெல்லாம் பிடிக்க அந்த 4 இன்ச்சு மைனஸ் ஆகிடும். பட்டி வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். பட்டி வந்து சும்மா தான் வட்டி எடுக்கிறேன். அப்புறம் இதில் தைக்கும்போது தான் நான் சரியா வெட்டி எடுக்கிறேன். நான் இப்போ சும்மா ரஃபாக ஒரு 6 இன்ச்சு உயரத்தில் வெட்டி எடுத்தால் போதும். பேக்கும் ஃப்ரண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ அது அந்த அளவை பட்டிக்கு வச்சு வெட்டி எடுத்தீங்கன்னா சரியாக வரும். அந்த பட்டியும் சரியான முக்கியம். ப்ளவுஸு நம்ம அந்த ஃபிட்டிங் சரியாக கிடைக்கிறதுக்கு அந்த கிராஸ் பட்டியும் முக்கியம் தான். நம்ம லைனிங் எல்லாத்தையும் இதில் மேங்கலாத்தில் வச்சு வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். பேக்கு வெட்டி எடுத்துட்டோம். பட்டி வெட்டிட்டோம். இப்போ சிலிகை வெட்டி எடுத்துட்டு ஃப்ரண்டை வெட்டி எடுக்கலாம். தைக்கும்போது சொன்ன மாதிரி அந்த அளவான பேக்கில் 20 இன்ச்சும் ஃப்ரண்டில் 16 இன்ச்சும் வர மாதிரி நீங்கள் தச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக 36 இன்ச்சு கிடைக்கும். எல்லா அளவுகளுக்கும் நீங்கள் இதே போல் 2 இன்ச்சு பேக்கில் அதிகம் வச்சு வெட்டுங்க. வெட்டி தைச்சி பாருங்கள், உங்களுக்கு சரியாக நல்ல ஃபிட்டிங் கிடைக்கும். இவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.